ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. தக்காளி வச்சு ரொம்ப அருமையான சுவையில் ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பிங்க. இனி கடைகளில் போய் அதிக காசு கொடுத்து கண்ட கெமிக்கலும் வாங்க வேண்டியதில்லை. விலை மலிவாய் கிடைக்க பார்த்தே வீட்லேயே கிலோ கணக்கில் செய்து வைங்க. 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கிலோ நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழத்தை இது மாதிரி 4ஆக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பீசஸாகவே சேர்த்துக்கங்க. கூடவே உரிச்ச பூண்டு ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துட்டு இதோட 3 வரமிளகாய் கூடவே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 10 பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவுக்கு தண்ணீர், அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை, ஒரு 100 ml கிட்ட தண்ணீர் சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிலே தக்காளி நல்லா குழைய வெந்துடும். இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். பாருங்கள், தக்காளி, மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லாவே வெந்திருக்கு. நம்ம 100 ml தான் தண்ணி சேர்த்தோம், ஆனால் தக்காளி வெந்து கொஞ்சம் நிறையவே தண்ணீர் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றி நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், இது மாதிரி வடியை விட்டு எடுத்து மாற்றிடுங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை, இதையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லாவே ஆறிடுத்துங்க. தண்ணிலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்காமல் நல்லாவே மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தக்காளி வேக வச்சதுனால அரைக்க பார்த்து அதிலே தண்ணீர் பிரிஞ்சு வரும். இப்போ அரைச்சி எடுத்ததை இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கங்க. கொஞ்சம் பெரிய துளை உள்ள ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டீ வடிகட்டியில் தான் வடிகட்டாதீங்க, அது ரொம்ப துளைகள் சின்னதாக இருக்கும். இது மாதிரி கலந்து விட்டு அப்படியே டைரெக்டாக வானல்லே வடிகட்டிக்கங்க. இந்த தக்காளியோட விதை, மிளகாயோட விதையெல்லாம் இருக்கும், அது எல்லாமே இது மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. இதை வேஸ்ட் பண்ணத வேண்டியதில்லை, தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றிடலாம். இப்போ அப்படியே அடுப்பை ஆன் பண்ணி கலந்து விடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்காதீங்க, வத்தறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அதனால் வேக வச்ச தண்ணீரே அரைக்க பார்த்து சேர்த்து அரைச்சிக்கங்க. மிக்சர் ஜார்லேயும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கங்க. இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி வைங்க. மூடி வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நீங்கள் மூடாமல் வச்சிங்கன்னா அடுப்பு பூரா தெரிச்சிடும். அதனால் இது மாதிரி மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணீர் பூரா வற்றி கொஞ்சம் திக்காகும். இந்த டைமில் இனிப்பு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிக்கங்க. நம்ம 10 பேரிச்சம்பழங்கிட்ட சேர்த்து அரைச்சோம். 1/2 கிலோ தக்காளி பழத்துக்கு 10 பேரிச்சம்பழம் கரெக்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு பத்தாட்டி நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கூட சேர்த்து கலந்து கொதிக்க விட்ட பிறகு இதில் 50 ml கிட்ட வினிகர் சேர்த்துக்கங்க. 1/2 கிலோ தக்காளி பழத்துக்கு 50 ml வினிகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எலுமிச்சம் ஜூஸ்லாம் கலந்தீங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது, நீண்ட நாளைக்கு ஸ்டோர் பண்ணவும் முடியாதுங்க, கெட்டு போயிடும். அதனால் வினிகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. இப்போ வினிகர் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நீத்த மாதிரி இருக்குது. திரும்பவும் மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ சரியாக 4 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா வற்றி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கரெக்டான பதத்தில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பிளேட்டை சாய்ச்சிங்கன்னா வழியாமல் இருக்கணும். பாருங்கள், அப்படியே இருக்குது பாருங்கள், வழிஞ்சி வரல. இதில் அப்படியே விரலால் கோடு போட்டிங்கன்னா கோடுலேருந்து 2 ஒன்று சேரல பாருங்கள். இது மாதிரி திக்கான பதத்துக்கு இருந்தால் தான் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஒன்று சேர்ந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க விட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க. கெச்சப் ஒன்று இருந்தாலே போதும். குழந்தைங்க எல்லாருமே இட்லி, தோசை, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே விரும்பி தொட்டு சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கெச்சப்பை கடைகளில் கெமிக்கல் கலந்ததை அதிக விலை கொடுத்து வாங்கி கொடுக்காதீங்க. தக்காளி மலிவாய் கிடைக்க பார்த்து கிலோ கணக்கில் செய்து
வச்சிட்டிங்கன்னா போதும், இனி சைடிஷ் பிரச்சனையே இல்லைங்க. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சர்க்கரை கூட சேர்க்கலை, தக்காளியோட பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த கெச்சப்பை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா இனி அடிக்கடி வீட்டிலே நீங்கள் செய்வீங்க. இவ்வளோ நாளாக இதை செய்யாமல் விட்டுட்டோமே நினைப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.